ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுருவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 15. சுமந்திரர் மீண்டும் தசரதனிடம் வருதலும், தசரதன் ராமனை அழைத்து வரச் சொல்லுதலும், சுமந்திரர் ராமனிடம் செல்லுதலும். ராமாபிஷேகம் நடைபெறப் போகின்ற குதூகலத்துடன் வெளியூர்களில் இருந்து வந்திருந்தவர்களும் அயோத்தியில் உள்ளாரும் அனைவரும் வசிஷ்ட மாமுனிவரை முன்னிட்டு கொண்டு சபா மண்டபத்தில் வந்து சேர்ந்தார்கள். பொழுதும் விடிந்து புஷ்ய நட்சத்திரமும் வந்து சுபலக்னமும் கூடிற்று. பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய பொருள்கள் யாவும் குறைவின்றி சேகரிக்கப்பட்டிருந்தன. பல திசைகளில் நின்றும் புண்ணிய தீர்த்தங்களும் கொண்டு வரப்பட்டிருந்தன. தசரத மன்னவனை காணோமே, ராமபிரானை காணோமே என்று அவரவர்கள் சொல்லிக்கொண்டு வெகு சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்போது அவ்விடம் வந்த சுமந்திரர் ராமனை அழைத்து கொண்டு வருவதற்கு நான் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பொழுது புலர்ந்த பின்னும் சக்கரவர்த்தி ஏன் சபா மண்டபத்திற்கு வந்து சேரவில்லை என்று கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தசரத மன்னவனிடம் திரும்பி வந்து முறைப்படி புகழ்ந்து, மன்னவர் மணியே, நீ கட்டளையிட்டபடி காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டன. அனைவரும் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். எழுந்து வரவேணும் என்று சொல்ல, மன்னவன் எழுந்து கைகேயை தான் ராமனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டாலே அதை நானும் இசைந்திருந்தேன். ஆனதனால் அது என் கட்டளை அல்லவோ. ராமனை விரைவில் அழைத்து வருக என்று சொல்ல, சுமந்திரர் மிக்க மனக்களிப்போடு ராமபிரானது அந்தபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர். அங்கே பலரும் மங்களமாக ராமனை புகழ்களை பாடிக்கொண்டு மிக உல்லாசமாக இருப்பதையும், பலர் பல வகையான காணிக்கைகளை ராமனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டிருப்பதையும் கண்டு சுமந்திரர் வந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 16. தந்தையின் கட்டளையை சுமந்திரரால் கேட்ட ராமன் தந்தையிடம் செல்ல புறப்படுதல். ராமபிரான் சுமந்திரர் வந்திருப்பதை அறிந்து மரியாதையாக அவரை தன்னிடத்திற்கு வரவழைத்துக் கொண்டனன். ராமன் மஞ்சத்தின் மீது வீற்றிருக்க, சீதை பக்கத்தில் நின்று சாமரத்தை வீசிக்கொண்டிருக்க, இந்நிலைமையில் உட்புகுந்தவரான சுமந்திரர் வணங்கி கைகூப்பி நின்று க்ஷேம விசாரணைகள் செய்துவிட்டு, தசரத மகாராஜரும் கைகேயும் உம்மை பார்க்க விரும்பி இருக்கின்றார்கள், ஆதலால் உடனே விரைந்து அவர்களிடம் செல்ல வேணும் என்றனர். அது கேட்ட ராமன் சீதையை நோக்கி, மைதிலி, என்னிடத்தில் மிக்க அன்பு கொண்ட கைகேயியானவள் இந்த மகுடாபிஷேகத்தை தாமதமின்றி நடைபெறுத்த வேண்டுமென்று கருதியே விரைவுறுத்துகிறாள் என்று நினைக்கின்றேன். அவர்களுடைய கட்டளைப்படி இதோ நான் போய் வருகின்றேன். நீ கவலையற்று ஆனந்தமாக இருப்பாயாக என்று சொல்லிவிட்டு புறப்பட்டனன். சீதையும் வாசற்படிக்கட்டு வரையில் மங்களாசாசனம் செய்து கொண்டே பின்தொடர்ந்து மீண்டனள். தனது மாளிகையில் நின்றும் வெளிப்புறப்பட்டு வருகின்ற ராமபிரான் வாசலில் வணக்கத்துடன் கைகளை கூப்பிக்கொண்டு நிற்கின்ற லக்ஷ்மணனையும் மற்றும் பரம குதூகலத்தோடு எதிர்பார்த்து நிற்கின்ற பல பல அன்பர்களையும் குளிர நோக்கி கொண்டே தேரின் மீதேறி சென்றனன். அப்போது லக்ஷ்மணன் ஒரு கையில் குடையையும் மற்றொரு கையில் சாமரத்தையும் தரித்து கொண்டு அந்த தேரின் பின்புறத்தில் நின்று கொண்டு ராமனுக்கு வெயில் முதலியவை படாதபடி பாதுகாத்து வந்தனன். மற்றுமுள்ள அன்பர்களும் பெருந்திரளாக ராமனை பின்தொடர்ந்து சென்றனர். இந்த ஸ்ரீராமன் இன்று நமக்கு அரசனாக வாய்க்கப் போகின்றான் என்று மனக்களிப்போடு ஆராவாரம் செய்த சகல ஜனங்களுடைய கோலாகல ஒலிகளை காதார கேட்டுக்கொண்டே ராமன் தந்தையிடம் சென்றனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.